ஏசரு மனோநாச சகநிட்டை பூரிவோர் இருக்கையை அழித்த துட்டன் இல்லாத விடயத்தை உண்டென்னும் உறுதி முறி எழுதி கொடுத்த துட்டன் தேசிகனை வஞ்சித்த துட்டன் மனு என்கின்ற சீர்மையில்லாத துட்டன் செய்வதெல்லாம் செய்து தெய்வமே இப்படி செய்தையே என்ற துட்டன் ஆசில் பதிவிரதையை ஆசில் பதிவிரதையை அடி என்ற துட்டன் நின்னருளை பழித்த துட்டன் ஆணிலும் பெண்ணிலும் துட்டன் நானாகலில் அகண்ட அன்பை பெருக்கி தேசுடைய உன் சரணையின் வழித்து ஆளரோ தித்திக்கு முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே வள்ளித்தாயின் அற்புதமான கருணையினாலே பாமன் சுவாமிகளின் அருளினாலும் உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் என்கிற பகுதியின் 50வது திருச்செயலின் பொருளை இன்று நாம் சிந்திக்கிறோம். தத்துவமசி பயிற்சிப்பாதை 50, ஆன்மாவின் யாத்திரை 50. இணைக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, குற்றம் இல்லாத மனத்தை அழிக்கும் மனசை குற்றம் இல்லாமல் வச்சுக்கிறான். ஃபஸ்ட்டு அதை அழிக்கணும். அதை அழிக்கிறதுக்கு நிட்டை செய்யணும். அது என்ன பண்ணணும்? நிட்டை செய்யணும். அந்த நிட்டை செய்யும் இருப்பிடத்தை அழித்த கொடியவன். அந்த மாதிரிலாம் ஒரு தவசியர்கள் இருக்காங்கன்னா புனிதமான இடம், அந்த இடத்தை அழிக்கிற கொடியவன். இல்லாத விஷயத்தை இருப்பதாக கூறி உறுதிமொழி எழுதி கொடுத்த கொடியவன். குருவை வஞ்சகம் செய்த கொடியவன். தர்மம் இல்லாத கொடியவன். தவறுகள் எல்லாம் செய்துவிட்டு தெய்வமே இப்படி செய்துவிட்டாயே எனும் கொடியவன். பதிவிரதையான மகளிரை அடி என்று கொடியவன். அடி என்று அந்த வார்த்தைகள் மரியாதையை பேசணும் அந்த பெண்கள்கிட்ட. அது பதிவிரதையாக இருக்க பெண்கள்கிட்ட ரொம்ப மரியாதையை பேசணும். அதெல்லாம் நமக்கு பாவமாக அடுத்த பிறவியில் வந்துடுது. உனது அருளை படித்த கொடியவன். நீ அருள் கொடுக்குறதே பெரிய விஷயம். இந்த அருளை வாங்கிறதுக்கு நமக்கு பாக்கியம் இருக்கணும். அதையும் படிக்கிறோம். அப்படிப்பட்ட கொடியவன். ஆண் பெண் எனும் இரு விதத்திலும் நானே கொடியவன். நானாக பிறக்கும் பொழுதும் கொடியவன் இத்தனை பிறவியில், நான் பெண்ணாக பிறக்கும்பொழுது இத்தனை பிறவியில் கொடியவன். இப்படிதான் இருக்க. நானும் உய்தி பெற எனக்கு அருள் புரிக, என்னை ஆட்கொள்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த திருச்செயல் முறையோட இயமம் என்கிற முதல் படி நிறைவு பெறுகிறது. 31லேருந்து 50 வரைக்கும் இயமம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் வரும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தவிர்க்க வேண்டும், உயிர் தவிக்கணும், தவம் இறைவேண்ட போகணுன்னா தவிர்க்கவும் இயமம்னுவாங்க.
அந்த இயமம் என்கிற இடத்துல 31வது பாட்டிலேருந்து 50வது பாட்டு வரைக்கும் 62 துஷ்டத்தனங்கள் தோஷங்கள் வரும், 62 துஷ்டத்தனங்கள் வரும். இந்த 124ஐயும் யார் ஒருத்தர் மனசில் வேண்டி எழுதி 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 பழகிறாங்களோ அவங்க மனசில் உயிர்லேருந்து பிரியும். அது எழுதுனா தான் புரியும். இந்த சில விஷயங்களெல்லாம் கேட்டிங்கன்னா புக்கு ஜெராக்ஸ் கூட கொடுப்பேன், இல்லை வாங்கினா புக்கு